ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஆக்சுவலா சைனீஸ் ஸ்டைல் தான். ஆனா சைனீஸ் பீப்புளே வந்து இது சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 250 கிராம் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையுமே வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் வந்து ரைஸ் வெர்மிசெல்லி, அதாவது அந்த ரைஸ் நூடுல்ஸ்க்கு வந்து ரைஸ் வெர்மிசெல்லி இல்லாட்டி ரைஸ் சேவைன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுத்துக்கிறேன். அப்புறம் ப்ரான்ஸ் ஒரு 250 கிராம், அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ரைஸ் நூடுல்ஸை வந்து நான் வந்து ஒரு 2 to 3 hours ஊற வச்சு அதை வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1 minute பாய்லிங் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த ரைஸ் வெர்மிசெல்லி வந்து ஒரு 455 கிராம் உள்ள பேக்கெட் நான் எடுத்திருக்கிறேன். நான் இந்த பிராண்டு தான் நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து ஊரில் வந்து ரைஸ் சேவைன்னு கிடைக்கும், இல்லை சேமியான்னு கூட சொல்லுவாங்க, அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து தாய்லாந்து ப்ராடக்ட் இது. ஸோ இதை தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கிறேன், அது சாஃப்ட் ஆகுறதுக்கு. உங்களுக்கு டைம் இல்லைன்னா வந்து நீங்கள் சூடான தண்ணியில் வந்து 1 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அது சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் வந்து ஒரு 250 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்திருக்கிறேன் நான், அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து சிக்கனையும் கட் பண்ணியிருக்கிறேன். 250 கிராம்ஸ் மஷ்ரூம் நான் எடுத்திருக்கிறேன் சின்னதாக கட் பண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸு, சோயா சாஸு, லைட் சோயா சாஸ் எடுத்திருக்கிறேன் நான். சோயா சாஸ்ல டார்க் லைட் இருக்கு. அப்புறம் வந்து சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பாபாஸ் ஃபிஷ் கறி பவுடரு, சில்லி கார்லிக் சாஸு. இந்த பிராண்டு லீ கும்கிங்கிற பிராண்ட் எனக்கு பிடிக்கும், ஸோ அதை எடுத்திருக்கிறேன் நான். வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியனு, அதை நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். கேப்சிகம் நான் 2 கலர் எடுத்திருக்கிறேன். ஸோ இது ஃப்ரோசன், அதனால அப்படி இருக்கு. அண்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்துட்டு நான் ஒரு 3 ஹோல் லீவ்ஸ் எடுத்திருக்கிறேன் நான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஓக் எடுத்திருக்கிறேன் நான், அதாவது இரும்பு சட்டி. இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறேன் நான். உடச்சி ஊற்றி இதை நல்லா நம்ம வந்துட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முட்டைக்கு தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கலாம். நான் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நான் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன் நான். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு ஏன் சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸ்ன்னு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சிங்கப்பூர்ல இருக்கவங்க தான் சொல்லணும் இந்த மாதிரி ரைஸ் நூடுல்ஸ் அங்க செய்யறாங்களான்ட்டுன்னு. ஆனா இங்க வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்க இருக்கிற சைனீஸ் ஷாப்ஸ்ல இது கிடைக்குது. ஆனா அவங்க வந்து இந்த சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்துட்டு நானும் சொல்றேன். ஸோ வந்து பாக்குற நீங்க சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா, இல்ல சிங்கப்பூர் போய் இந்த நூடுல்ஸை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த எக் நல்லா ஸ்கிராம்பிள் ஆயிடுச்சு, நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஆயிலில் வந்து நான் இப்போ இந்த சிக்கனை போட்டு அதையும் நல்லா நான் வந்து வேக வச்சுக்கிறேன், நல்லா சாட் பண்ணி. ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா நான் சாட் பண்ணிக்கிறேன். இந்த சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸ் ரெசிபிக்கும் சைனீஸ் ரெசிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த கறி பவுடர் ஆட் பண்ணுறது தான். ஸோ நான் இந்த பாபாஸ் ஃபிஷ் கறி பவுடர் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு டிஸ்டிங்க்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ அதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிஷ் கறி பவுடர் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, ப்ரான்ஸ் போட போகிறனால நமக்கு வந்து அந்த இதுவும் நல்லா மேட்ச் ஆகும், அந்த சீ ஃபுட் டேஸ்ட் மேட்ச் ஆகுன்றதுக்காக நான் ஃபிஷ் கறி பவுடர் நான் வந்துட்டு போடுறேன். ஸோ நல்லா சாட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரான்ஸை போட்டுக்கலாம். சிக்கன் தண்ணி விடும், அதனால வந்து அப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ப்ரான்ஸுமே தண்ணி விடும், அதனால நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சாட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பெப்பர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ப்ரான்ஸ் அண்ட் சிக்கன் வெந்தோடனே நீங்கள் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ எடுத்து தனியாக வச்சுட்டேன். நான் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன்.
அதே கடாயிலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடு வந்தோடனே நம்ம வந்து மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூமை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் தண்ணி விடும். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர், 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். அண்ட் டேஸ்ட்டுக்கு சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் அந்த ஆனியன்ஸையும் போட்டுடுறேன். போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து மஷ்ரூம் தண்ணி விடுறதுனால தண்ணி போகணும். இப்போ வந்துட்டு நான் கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1 ஹோல் கேப்சிகம் ஹாஃபாக நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த சில்லி கார்லிக் பேஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் வந்து ஒரு ஃப்ளேவர் வேணும்னு இந்த கறி பவுடர் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து பாதி போட்டுக்கிறேன் நான். போட்டுட்டு நல்லா வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் வச்சா தான் அந்த மஷ்ரூமோட தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகும். ஸோ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சைடில் நவுத்தி வச்சுட்டு தண்ணி நடுவில் வச்சுட்டு அப்போ ஃபுல்லாக ஈஸியாக ட்ரை ஆயிரும்னு. இப்போ வந்து நான் அந்த இதையும் போட்டுக்கிறேன். சிக்கனும் ப்ரான்ஸு போட்டு ஒன்றா போட்டு நம்ம வந்துட்டு நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் போட்டு நம்ம வந்துட்டு நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எடுத்து வச்ச முட்டையும் போட்டுக்கிறேன். ஸோ எல்லாமே போட்டாச்சு. ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரையாக நீங்கள் வந்து அதை ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நான் நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த நம்ம எடுத்து வச்ச இந்த ரைஸ் நூடுல்ஸ், இந்த ரைஸ் வெர்மிசெல்லியை வந்துட்டு இதில் நான் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கனால நல்லா குத்தி விட்டுக்கிறேன். அப்போ தான் அது உடையும், அப்போ தான் அது மிக்ஸ் ஆகும். அதனால நான் நல்லா குத்தி விட்டுக்கிறேன். ஸோ இது நம்ம இப்போ செஞ்சுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 பீப்புள் சாப்பிட்லாம். ஒரு மாடரேட்டாக சாப்பிட்றதுனா 6 to 7 பீப்புள், இல்லாட்டி நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 5 to 6 பீப்புள் சாப்பிட்லாம் இது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவை வந்து நீங்கள் கம்மியாக செய்யறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. மீன்ஸ் ஒரு 3 பேர்னா நீங்கள் அதை பாதியாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவு வந்து 5 to 6 பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன் நான். ஸோ இதை நல்லா குத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸு, சிக்கனு, ப்ரான்ஸு, நூடுல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா அது வெந்திருக்கும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதனால நான் வந்து ஸ்டீமில் வந்துட்டு ஒரு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டேன் நல்லா லோ ஃப்ளேமில். ஸோ நல்லா நூடுல்ஸ் சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நூடுல்ஸ் நல்லா சாஃப்டாக வெந்தங்காட்டி நம்மளால ஈஸியாக அதை பிரேக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நம்ம மறுபடியும் ஒரு தடவை நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா வந்து ஃபுல்லாக எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு நான் வந்து 2 இது யூஸ் பண்ணி நான் வந்து அதை ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் நூடுல்ஸு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, கொஞ்சம் நூடுல்ஸு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸு அப்படிங்கிற மாதிரி அதை நல்லா நான் வந்து சேர்த்து விட்டுக்க போகிறேன். இப்போ விட்டு அதை நல்லா நான் பெரட்டி போட்டுக்கிறேன் நான். இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 ஸ்பூனு வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். வந்து ஒரு ஃபோக் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன் நான். ஸோ நீங்கள் சோயா சாஸ் வந்து பார்த்து தான் ஊற்றணும், இல்லாட்டி கலர் மாறிடும். அதனால வந்துட்டு நீங்கள் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. அப்படி உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வினிகரோ லெமன் ஜூஸோ கூட ஆட் பண்ணிக்கலாம்.
சோயா சாஸ் வந்து அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான், அதிகமாக ஊற்றிட்டா கலர் மாறிடும். ஸோ அதனால பார்த்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்பலாம் காரம் போடல, பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் க்ரீன் சில்லி கூட போடல. நல்லா சாஃப்டாக இருக்கும். அது அந்த பார்த்தீங்கன்னாவே தெரியும், பயங்கர தின்னாக இருக்கும். அதனால குழந்தைங்க வந்து ஈஸியாக அதை வந்து முழுங்கிடுவாங்க. 2 வயசு பையன் கூட அதை சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு லைக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Rifa. Bye.